அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாள்ல இருந்து பல்வேறு அதிரடி முடிவுகளையும், அதிரடி நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரீசன்ட் டைம்ஸ்ல இவர் தான் மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்காரு. ஏன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல தொடர்ந்து போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர் உலக நாடுகள கடுமையா பாதிக்க வைக்குது. சரி, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல தானே போரு. இதுல ஏன் நம்ம அதிபர் ட்ரம்ப் பத்தி பேசுறோம் அப்படின்னா, அவரு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், அவர் விடுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் தான் இந்த போர் எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறதையே தீர்மானிக்குது. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி யுஎஸ் களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில இந்த போரினுடைய தாக்கத்தினால இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளும் கடுமையான விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷியல் வலைத்தள பக்கத்துல ஒரு முக்கியமான போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு, அதுக்கு ஈரானோட அபிஷியல்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த 2 பேருக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கிற இந்த கான்வர்சேஷனால உலகத்துல இருக்கக்கூடிய போர் பதற்றம் கொஞ்சமாவது தனியா வாய்ப்பு இருக்கா? அதோட இமிடியேட் எஃபெக்ட்டா பங்குச்சந்தையில க்ரூட் ஆயிலோட பிரைஸ்ல என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட பரபரப்பான முடிவுகளுக்காகவும் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காகவுமே பேர் போனவர் அப்படின்னு சொல்லலாம். எப்போ எந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற இந்த போர் பதற்றத்தை பத்தி அமெரிக்காவை சேர்ந்த உயரதிகாரிகளும் ஈரானை சேர்ந்த உயரதிகாரிகளும் நாங்க பேசிக்கிட்டோம். சோ இந்த கான்வர்சேஷன் 2 நாள் நடந்தது. இதோட முடிவா அடுத்த 5 நாளுக்கு நாங்க இந்த போரை வந்து கண்டினியூ பண்ண போறது இல்ல. சோ அடுத்த 5 நாளுக்கு யுஎஸோட மிலிட்டரி போர்சஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். 5 நாளுக்கு எந்த ஒரு அட்டாக்கும் இருக்க போறது இல்ல. இந்த 5 நாள்ல இன்னும் ஃபர்தரான டாக்ஸ் நடக்கும். சோ இந்த போர் எந்த நோக்கி போக போகுது, இதுக்கு சுமூகமான தீர்வு காணத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்திலாம் நாங்க இந்த 5 நாள்ல பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. சோ மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு டோட்டல் சீஸ்ஃபயர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அதை பத்தின பேச்சுவார்த்தைகள் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப பாசிட்டிவான நோட்ல இந்த ஒரு போஸ்ட் அமைஞ்சது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலுமே ஒரு ஆறுதலான விஷயமா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா போர் பதட்டம் வந்து தனியா போகுது, 2 பேருக்கும் நடுவுல ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கும்போது உலக நாடுகள் இதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்து இந்த போர் நின்றுச்சு, இந்த போர் வந்து கண்டினியூ பண்ண போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா பல நாடுகளுக்கும் இது ரொம்ப பெரிய ரிலீஃபாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு போஸ்ட் வெளியான உடனே பங்குச்சந்தையில எந்த மாதிரியான எஃபெக்ட் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய பங்குச்சந்தை ஆப்வியஸா க்ளோசிங் டைம் பங்குச்சந்தை க்ளோஸ் ஆயிருச்சு. ஆனா நம்ம கிஃப்ட் நிஃப்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 புள்ளிகள் வரைக்கும் ஒரு ரேலி இருந்ததை பார்க்க முடியுது. திடீர்னு கிஃப்ட் நிஃப்டி ஏன் இந்த அளவுக்கு ஒரு ரேலி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா அது ட்ரம்போட இந்த அறிவிப்பு காரணமா இருக்கலாம். போர் பதற்றம் தனியுது அப்படிங்கறதுனால அங்க ஒரு ரேலி இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட பிரைஸ்லயும் வாலட்டிலிட்டி இருந்ததை பார்க்க முடியுது. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பாசிட்டிவா மாறப்போகுதா? இன்னும் வரும் நாட்கள்ல 5 நாள் வந்து போரை ஸ்டாப் பண்றோம்னு சொல்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வரும் நாட்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல ஈரான் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. யுஎஸோட அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நாங்க நடத்தல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது மறுபடியும் எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈரான் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா போர் இன்னும் ஆன்ல தான் இருக்கு. அதுக்கு எந்தவித தீர்வும் எட்டப்படல. எந்த ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் கூட கிடைக்கல அப்படின்னு தான் அதுக்கான அர்த்தமா புரிஞ்சுக்க முடியுது. சோ ட்ரம்ப் அவர்கள் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், 5 நாளுக்கு எங்களோட மிலிட்டரி போர்சஸ் எல்லாம் நாங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம், அட்டாக்க நாங்க கண்டினியூ பண்ணல அப்படின்லாம் சொல்லும்போது ஈரான் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சோ இது எல்லார் மனசுலயுமே ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா, ஈரான் அதுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளும் நம்மள இருக்கிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த போர் இப்போ முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது நார்மலா 2 நாடுகளுக்கு நடுவுல நடந்துட்டு இருக்கிற போர் அப்படின்னு கடந்து போக முடியாது. உலக அளவுல இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. முக்கியமான காரணம் ஈரான் கிட்ட இருக்கிற எண்ணெய் வளம் தான். ஈரான் கிட்ட இருக்கிற எண்ணெய் வளம் இந்த ஒரு போர் சூழல்னால வெளியில வராம, அதாவது குளோபல் மார்க்கெட்டுக்கு வராம இருக்குது. சோ குளோபல் மார்க்கெட்டுக்குள்ள க்ரூட் ஆயில் ரொம்ப கம்மியா வர்றதுனால உலக அளவுல இந்த கச்சா எண்ணெய் சந்தையில ஒரு மிகப்பெரிய ரேலியும் நடந்திருக்கு. சோ இதனால கச்சா எண்ணெயோட சப்ளை ரொம்ப குறைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெய் சார்ந்த பொருட்களுக்கு விலை ஏறுது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இதுக்கிடையில இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கொரோனா காலகட்டத்துல நம்ம எந்த மாதிரியான ஒரு கிரைசிஸை சந்திச்சோமோ, ஒரு லாக்டவுனை சந்திச்சோமோ, அதுக்கு நிகரான ஒரு பிரச்சனைய, ஒரு கிரைசிஸை தான் இப்ப நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரில நடந்துட்டு இருக்கிற போர் பதற்றம் நமக்கு அந்த மாதிரியான கொரோனா மாதிரியான ஒரு இம்பாக்ட கொடுக்கும். நம்ம ஒற்றுமையா இதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. சோ ஆல்ரெடி மக்கள் அதுல எல்லாம் ரொம்பவே பயந்து போய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது போர் பதற்றம் தனியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனா உடனே ஈரான் அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சுட்டாங்க. சோ போர் சூழல்
இன்னும் முடியல அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கூடிய சீக்கிரமா இந்த நாடுகளை சேர்ந்தவங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படணும், இந்த போர் சீக்கிரமா முடிவடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி எல்பிஜி தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. உணவகங்கள்ல எல்லாம் ஒரு வேளை உணவு தான் சமைக்க முடியும்னு சொல்றாங்க. நிறைய உணவகங்கள் வந்து க்ளோஸ் பண்றாங்க. வீட்ல இருந்து வெளியில வந்து வெளியூர்கள்ல வந்து தங்கி வேலை செய்யற படிக்கிற நபர்கள் எல்லாமே சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நெருக்கடிகள் போர் இன்னும் தொடருது அப்படின்னா இன்னும் இன்டென்ஸ் ஆகும் அப்படிங்கிற பயம் தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்திய அரசாங்கமும் இந்த கிரைசிஸ் வந்து இந்தியால ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கும், அதுவும் லாங் டேர்ம்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த போர் எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வருதோ அவ்வளவு சீக்கிரம் குளோபல் எக்கானமியும் இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்றாரு, ஈரான் இல்ல அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல இந்த போரை நிறுத்துறது அப்படிங்கிறது தான் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது.